அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருந்து தசை நடத்துச்சுன்னா அந்த ராகு திசை உங்களுக்கு யோகம் பண்ணுமா அல்லது கெடுதலை தருமா அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்கலாம் வாங்க. இப்ப ராகு 3 இடத்துலதான் அதனுடைய சுய நட்சத்திரத்துல இருக்க முடியும். ஒண்ணு மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கும். அதே மாதிரி சுவாதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ராகு சுவாதி நட்சத்திரத்துல சுயசாரத்துல இருக்கும். அதே மாதிரி கும்பத்துல சதய நட்சத்திரத்துல சுயசாரத்துல இருக்கும். இந்த 3 இடத்துல இருந்து அதனுடைய சுய நட்சத்திரத்துல இருக்கும். பொதுவா ராகு இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராகுவினுடைய பேசிக்கான அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ராகு திசை நல்ல பலனை செய்யுமா அல்லது கெடுதலான பலனை செய்யுமா அப்படின்றத ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இயற்கையான அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா ராகு ஒரு அசுரன். அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சோ இயற்கையில பாத்தீங்கன்னா அசுரன் தலை வெட்டப்பட்டதுனால ஒரு பகுதி ராகுவாகவும் இன்னொரு பகுதி கேதுவான அமைப்புகளையும் 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. அப்ப அவருடைய நேச்சரான குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அசுர குணம் தான். அப்ப ராகு இயற்கையான அமைப்புகள்ல அதனாலதான் பாவர் அப்படின்ற அமைப்புகள்ல சொல்லப்படுறாரு. அப்ப ராகு இயற்கையான அமைப்புகள்ல பாவர் அப்படின்ற அமைப்புகள்ல வரும்போது அவருடைய சுய நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய ராகு திசை கொஞ்சம் மாறுபட்ட கெடுதலான பலனைத்தான் செய்யும். இப்ப இங்க 2-3 விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது யாருடைய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதனுடைய வீடு. அதே மாதிரி இங்க இது யாருடைய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீடு. இது சனியினுடைய வீடு. பொதுவா சூரியன் ராகு இந்த மாதிரியான காம்பினேஷன் எப்பயுமே செட் ஆகாது. அதே நேரத்துல இயற்கை பாவகிரகமாகிய சனியோட ராகு இணையக்கூடிய அமைப்புகள்ல அந்த ராகு திசையும் பெரிய அளவுக்கு நல்ல பலனை தராது. அப்ப ராகு சுக்கரன் அதாவது சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல சில நிலைகள்ல பெண் சார்ந்த அமைப்புகள்ல தொல்லையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். அதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து அதன் மூலமா கெடுதலை செய்யக்கூடிய அமைப்புகளை இங்க இருக்கக்கூடிய ராகு கொடுக்கும். இங்க இருக்கக்கூடிய ராகு சுய நட்சத்திரத்துல இருந்து சுபகிரக தொடர்புகளே இல்லாத அமைப்புகள்ல வேற ஏதாவது பாவ கிரக தொடர்புகள்ல இருந்துச்சுன்னா சனியினுடைய காரகத்துவ பலன்களை தூக்கி கொடுக்கும். அதுல மெயினான அமைப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா குடி, சரியா? குடி, மது பழக்கம், அதே மாதிரி போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள், எதிர்மறையான விஷயங்கள், அதாவது ரொம்ப லேசியா இருக்கக்கூடிய அமைப்புகள், 2ஆம் நிலை தொழில்களை செய்யக்கூடிய அமைப்புகள், கள்ள கடத்தல் பண்றது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு புறம்பான விஷயங்களை செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். சனிக்கு நோய்காரகன் அப்படின்ற ஒரு காரகத்துவமும் ஜோதிடத்துல அவயோக அமைப்புகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ராகு சனி செயற்கையான அமைப்புகள்ல இருக்கும் பட்சத்தில் 6ஆம் அதிபதியினுடைய தொடர்புகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் பட்சத்தில் தீராத நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இந்த ராகு இருக்கும். இதுவே 8ஆம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் இந்த ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு உதாரணமா இப்ப கடக லக்னம்னு எடுத்துப்போம். கடக லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்தில் ராகு இருந்து சுய நட்சத்திரத்துல இருந்து தசை நடத்தக்கூடிய அமைப்புகள்ல ராகு தான் நின்ற வீட்டின் பலனை எடுத்து செய்யும் அப்படின்ற அமைப்புகள்ல கடக லக்னத்திற்கு ஏற்கனவே சனிக்கும் கடகத்திற்கும் ஆகாது. அப்ப சனியின் வீட்டில் அமர்ந்த ராகு என்ன மாதிரியான பலனை செய்யும்னா கோர்ட்டு கேசு, வம்பு வழக்கு, அடிதடி, தலை குனியக்கூடிய அவமானங்களை கொடுக்கறது, ஊரை விட்டு ஓடக்கூடியது, சம்டைம்ஸ் விபத்துக்களை கொடுக்கறது, அவமானங்களை கொடுக்கறது, திடீர்னு பேராபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபுல்லா இந்த ராகு கொடுக்கும். எப்பயுமே சுயசாரத்தில் அமர்ந்த ராகு எப்பயுமே கெடுதலான பலனைத்தான் செய்யும். இதுல ஓரளவு சுபகிரக தொடர்புகள் இருக்கு. இங்க இப்ப ஒரு ஆட்சியான குரு இதெல்லாம் பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வீரியம் குறையும். நல்லா புரிஞ்சுக்கங்க, பார்வை பலம் எப்பயுமே கம்ப்ளீட்டா மாத்தாது. அது ஒரு ஊன்றுகோல் மாதிரியான அமைப்புகள் தான். அப்ப ஓரளவு மாற்று பலன் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்ல தான் இருக்குமே ஒழிஞ்சு கம்ப்ளீட்டா மாறாது. ஏன்னா ஒரு சம்பவம் அல்லது செயல் தசையில தான் நடக்கும். அப்ப இங்க டாமினேட் பண்ணக்கூடிய அந்த ராகு முழு ஆதிக்கத்தில இருந்து தசை நடத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால ராகுவினுடைய எதிர்மறை காரக பலன்கள் தன்னுடைய தசையில வெளிப்படும் அப்படின்ற அமைப்புகள்ல ராகு சுய நட்சத்திரத்துல இருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சுபகிரக தொடர்புகள் இல்லாத பட்சத்தில் பாவ பலன்களை மட்டுமே வழங்கும். அது எந்த பாவகத்துல இருக்கு, யாருடைய தொடர்புகள்ல இருக்கு, யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு, லக்னத்திற்கு எத்தனாம் பாவகத்துல இருக்கு அப்படின்றத பொறுத்து அது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும். அதாவது சில பேர் குடினால பிரச்சனையை கொடுக்கும், சில பேருக்கு பெண்கள்னால பிரச்சனையை கொடுக்கும், சில பேருக்கு கடன் பிரச்சனைகள், சில பேருக்கு நோய் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த மாதிரியான அமைப்புகள்ல அந்த ராகு திசை பலன் கொடுக்கும் அப்படின்றத ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.